ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இந்த யூடியூப் சேனலில் எலெக்ஷன் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே வந்துட்டு இந்த விஷயம் எப்படா நடக்குது, எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லுவோம். அந்த விஷயம் அப்படி என்னன்னா, உலகெங்கிலும் தேர்தல் எப்படி நடக்குது, அது எப்பப்போ நடக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு நாட்டினை ஆள்வதற்கு சரியான நபரை தேர்ந்தெடுக்கும் மிகச்சிறந்த முறையாக வந்துட்டு எல்லா கண்ட்ரிஸுமே வந்து தேர்தலை வந்து வச்சுருக்காங்க. அந்த வகையில் ஆரம்ப கால மன்னராட்சி முதல் வந்து இந்த கால மக்களாட்சி வர எல்லாமே உலகம் முழுவதும் நடைபெற்ற தேர்தல்கள் வந்து பல காலகட்டத்தை கடந்து வந்திருந்தாலும் நாடுகளுக்கிடையே இருக்கும் தேர்தல் குறித்தின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நம்மளே வந்து வியக்க வைக்குது. அது எப்படின்னா, சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இந்தியாவில் இதுவரையும் இப்போ நடக்க போகிற 18வது மக்கள் தொகை தேர்தல் வந்து நடக்க போகுது. இதுவரையுமே வந்து 100% வாக்குப்பதிவு வந்து இந்தியாவால் வந்துட்டு பெற முடியல. இது என்ன காரணம், என்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணாலும், எவ்வளவோ வந்துட்டு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் இன்னும் 100% வாக்குகள் வரல. அப்படி இருக்க இந்தியாவை முன்மாதிரியாக இருக்க பல நாடுகள் வந்துட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உலகிலேயே வந்து அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு என்ற பெருமை வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் வாக்களிக்கிற நிலையை பார்த்திங்கன்னா 100 மில்லியன், அதாவது 100 கோடி பேருக்கு மேலே வந்துட்டு நம்ம ஓட்டு போடுறோம். பொதுவாக அமெரிக்காவில் தேர்தல்கள் வந்து நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமைகள் மட்டும்தான் வந்து நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவில் விவசாயிகள் அதிகமாக இருந்தப்போ இது நடைமுறையில் இருந்தது. ஏனென்றால் அவங்க வந்து சாகுபடி மற்றும் அறுவடை வந்து நவம்பர் மாதத்திற்கு முடிச்சிருவாங்க. இதனால் விவசாயிகள் வந்து வேலையில் இருந்து விலகி ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் அமெரிக்காவில் வந்து நவம்பர் மாதத்தில் வந்துட்டு எலெக்ஷன் வச்சாங்க. இது வந்து தொன்று தொட்டு இதுவரையும் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. அமெரிக்காவில் முதன் முறையாக அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட போது 21 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய வெள்ளையர்களில் சொத்துக்கள் உடைய ஆண்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. அதுவே 1971 வரை வாக்களிக்கும் வயது 21ஆகவே இருந்தது. அதன் பின்னாடி தான் வாக்களிக்க 18 வயதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதன் பிறகு வந்து பல நாடுகளில் 18 வயது நிரம்பிகள் வந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க. மால்டா மற்றும் ஆஸ்திரியாவில் வந்து 16 வயதை அடைந்தவர்கள் கூட வாக்களிக்க முடியும். உள்ளூர் தேர்தலில் வாக்களிக்க ஜெர்மனியர்கள் வந்து 16 வயதை வந்து அனுமதிக்கிறாங்க. பிரேசில், நிகரகுவா, அர்ஜென்டினா, இந்தோனேஷியா, சூடான் போன்ற நாடுகளில் 16 வயசு கம்ப்ளீட் ஆனாவே அங்கெல்லாம் வந்து ஓட்டு போடலாம். இங்கிலாந்து நாட்டில் பெரும்பாலும் பொது தேர்தல்கள் வந்து வியாழக்கிழமையில தான் நடத்துகிறாங்க. ஒரே ஒரு முறை மட்டும் 1990 அக்டோபர் மாதம் வேறு கிழமையில வந்து நடத்திருக்காங்க. ஒரு காலத்தில் இங்கிலாந்து நாட்டில் வந்து கம்யூனிஸ்ட் என்ற அவர்களுக்கு என்று தனியாக சிவப்பு நிற கலரில் வாக்குச்சீட்டு இருக்குமா. இங்கிலாந்து நாட்டில் வந்து உங்கள் வீட்டின் செல்ல நாய்க்குட்டியுடன் கூட சென்று வாக்களிக்கலாம். ஆனால் அதை வெளியே விட்டு சென்று வாக்களிக்க வேண்டும். அதை பார்த்து கொள்ள காவலர்கள் இருப்பாங்க. இப்போது நம்ம ஸ்டேட்டில், நம்ம இந்தியாவில் நம்ம வந்து குழந்தைய கொண்டு போனால் கூட குழந்தைய வந்துட்டு வெளியே விட்டுருங்க, நீங்கள் போய் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்க ஒரு வேடிக்கையான விஷயம் தான். கை குழந்தைய கூட இருந்தால் பதில் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இங்கிலாந்தில் நாய்க்குட்டியை கூட கூப்பிட்டு போய் ஓட்டு போடுறாங்க. ஆஸ்திரேலியா, பிரேசில் மற்றும் கிரீஸ் போன்ற நாடுகளில் வந்து சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மக்கள் குறைவாக வேலை செய்யும் தேர்தல் நடத்துகிறாங்க. அதாவது இப்போ வந்து வீக்கெண்ட் டேஸ்னால் அன்றைக்கி மட்டும்தான் ஓகே. ஏன்னா அவங்களுக்கு 100% ஓட்டு வந்து வேணுங்கிறதுனால ஹாலிடேஸில் வைக்கிறாங்க. எல்லா மக்களும் தேர்தலில் கலந்து கொள்ள முடியும் என்பதற்காகவே இந்த முறையை வந்து பின்பற்றுறாங்க. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாட்டில் சனிக்கிழமை அன்று மட்டுமே தேர்தல் நடத்துகிறாங்க. நாடுகளில் ஓட்டு போடலை அப்படின்னா அபதாரம் கொடுப்பாங்க. அதாவது இந்த அபதாரம் வரும்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாருமே ஓட்டு போடுறதுனால 91% மேலே தான் வந்து இங்கே வந்து ஓட்டு வருது. உலகில் 22 நாடுகளில் தேர்தல் அன்று ஓட்டு போடலைன்னா அபராதம் வந்து விதிக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட சில நாடுகள் அப்படின்னா பிரேசில், மெக்சிகோ, பெரு, சிங்கப்பூர், தாய்லாந்து. இந்த நாடுகளில் எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடலை அப்படின்னா அந்த ஓட்டு போடாதவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தகுந்த தண்டனையாக வந்துட்டு பெனால்ட்டி வந்து கட்ட சொல்கிறாங்க. ஜெர்மன் நாட்டில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுத்தேர்தல் நடைபெற்றாலும் பொதுவாக அங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க. வாக்குப்பதிவு வந்து காலை 8 மணிலேருந்து 6 மணி வரையும் நடைபெறுது. கனடா நாட்டில் வழக்கம் போல் திங்கட்கிழமை மட்டும்தான் வந்து எலெக்ஷனே வைக்கிறாங்க. மற்ற எந்த நாளுமே வந்து கனடாவில் வைக்கவே மாட்டாங்க. நெதர்லாந்து போன்ற நாடுகளில் வந்து புதன்கிழமை வந்து வாக்களிப்பு வந்து வாடிக்கையாக வச்சுருக்காங்க. மற்ற நாளில் வந்து அங்கே ஓட்டு வைக்க மாட்டாங்க. இது மாதிரி
பல நாடுகள்ல பலவிதமா வைக்கிறாங்க. எஸ்டோனியா நாட்டுல அந்த நாட்டு மக்கள் வந்து உலகுல எங்க இருந்தாலும் சரி, அவர்கள் அந்நாட்டின் தேர்தல் நேரத்துல ஆன்லைன்ல வந்து ஓட்டு போடலாம். அமெரிக்கால வெளிநாடுகள் வசிப்பவர்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் இமெயில் மூலம் வந்து வாக்களிக்கலாம். சுவிட்சர்லாந்து நாட்டுல 80% வாக்குகள் வந்து இமெயில் மூலம் மட்டுமே வந்து பதிவாகுது. ஸ்பெயின் நாட்டுல பார்வையற்றோர் பிறர் உதவியின்றி தேர்தல் சமயத்தில் வாக்களிக்க வசதியாக அவர்களுக்கு பிரெயில் வாக்குச்சீட்டுகளும் அந்நாட்டு அரசு வந்து கொடுக்குறாங்க. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து ஆஸ்திரேலிய குடிமக்களும் மனநிலை சரியாதவங்களை வாக்களிக்க பதிவு செய்து தேர்தல் நாளில் அவர்கள் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவை கடைபிடிக்காத ஆஸ்திரேலியாவுக்கு அபராதம் விதிக்கிறாங்க. அதே மாதிரி தேர்தல் நாளில் வாக்களிக்க தவறினாலும் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு 20 ஆஸ்திரேலிய டாலர் வந்து அபராதமாக விதிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரூல்ஸும் போடுறாங்க. வளர்ந்த நாடுகளில் இவ்வளோ வந்து எலெக்ஷன்ஸ் ரூல்ஸ் வச்சுருந்தாலும் நம்ம இந்தியாவில் இதுவரையும் வந்து 100% வாக்கை வந்து நம்மளால் கொண்டு வர முடியல. ஒருவேளை நம்மளும் இங்கே வந்து ஓட்டு போடலை அப்படின்னா அபராதம் விதிச்சா 100% போடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் அது சாத்தியமற்றதாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து நியூஸில் தெரிவிக்கிறாங்க 100% வாக்கணும், அப்படியும் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. இனிமேல் வருங்காலத்திலேயாவது 100% ஓட்டை வந்துட்டு போட்டு நமக்கு தேவையான நமக்கு தகுதியானவர்களை வந்துட்டு பாராளுமன்றத்துக்கோ இல்லை சட்டசபைக்கோ அனுப்புவோம். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.